எனக்கு அந்த பூமிக்காவை சுத்தமா பிடிக்கவே இல்ல பாட்டி. அவளை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. சரியா சொன்னடி என் செல்லம். அந்த கோவத்தை அப்படியே உள்ளுக்குள்ள வச்சு அந்த பூமிக்காவை டார்ச்சர் பண்ணு. அப்பதான் நாம நினைச்சத சாதிக்க முடியும். இன்னைக்கு பூமிகா வரைஞ்ச டிராயிங்ல நான் இன்னைக்கு இங்க ஊத்திட்டேன். அவ நல்லா எழுதிட்டா. சூப்பர். இதே மாதிரி தான் பண்ணணும். அவ அழுது அழுது இந்த ஸ்கூலும் வேண்டாம் இந்த வீடும் வேண்டாம்னு சொல்லணும். அவ அம்மாவை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டே ஓடிடணும். பாட்டி எனக்கு அந்த பூமிகாவை தான் பிடிக்கல, ஆனா எங்க சித்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட நல்லா பிஹேவ் பண்ணுவாங்க, அன்பா பேசுவாங்க. நான் பண்ண தப்பையெல்லாம் நல்ல விதமா சொல்லி எனக்கு புரிய வைப்பாங்க. அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க ரொம்ப நல்லவங்க பாட்டி. எனது சித்திய ரொம்ப பிடிக்குமா? ஆஹா, அந்த குண்டச்சி என் பேத்தியையும் பேசி மயக்கிட்டாளா? இந்த மாதிரி எல்லாம் மத்தவங்கள வசியப்படுத்தி வசமாக்குறதெல்லாம் அவளுக்கு கைவந்த கலையாச்சே. இதை இப்படியே விட்டா நமக்கு தான் சிக்கல். கோகிலா, உன் பேத்தி மனச முதல்ல மாத்து. ஸ்வேதா குட்டி, இப்போ உனக்கு உன் சித்திய பிடிச்சிருக்குல்ல? ஆமா பாட்டி. அதுதான் ராசாத்தி. இத பாரு, நல்லா புரிஞ்சுக்கோ ஸ்வேதா. அந்த ராசாத்தி ரொம்ப நல்லவ மாதிரி தான் நடிப்பா. ஆனா நீ அத பார்த்து ஏமாந்துட கூடாது. இதே மாதிரிதான் மரகதம் பாட்டிக்கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு உங்க அம்மா கிட்ட இருந்த இந்த வீட்டு பொறுப்பு அதிகாரம் எல்லாத்தையும் ஒப்புடுக்கிட்டா. உங்க அம்மா பாவம்ல. அதே மாதிரி உன்கிட்டயும் நல்லவ மாதிரி பேசி நடிச்சு உன்னை உங்க அம்மா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு பாப்பா. அது மட்டும் இல்ல, இப்போ மரகதம் பாட்டி உன்கிட்ட அன்பாவே நடந்துக்க மாட்டேங்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்? எல்லாம் அந்த ராசாத்தி தான். இத பாரு, நீ உங்க அம்மா மாதிரி ஏமாந்து போயிருந்தராத, உஷாரா இருக்கணும். அந்த ராசாத்தி கிட்டையும் பூமிகா கிட்டையும் நீ இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். அவ உன்கிட்ட நல்ல இனிக்க இனிக்க பேசினாலும் அதுல நீ ஏமாந்துட கூடாது. அது மட்டும் இல்ல ஸ்வேதா, உனக்கு இந்த வீட்ல இருக்கிற உரிமைய நீ என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. புரியுதா ஸ்வேதா குட்டி? சூப்பர் செல்லம், இப்பதான் நீ என் பேத்தி. சரி சரி, படுத்து தூங்கு. படுத்துக்க. படு. என் கூட தானே தூங்கிட்டு இருந்தா. எங்க பூமிகா? ராசாத்தி, என்னாச்சு? இனியா, எங்க கிளம்பிட்டீங்க? என்ன ராசாத்தி, நான் கேக்குறதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பின்ன போகாம பிரியுமா? நீங்க இப்படி பண்ணுவீங்க நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. எங்க எல்லாரையும் கடைசியில ஏமாத்திட்டீங்கல்ல. என்ன இனியா, நீ என்ன சொல்ல வர? நான் என்ன பண்ண? நீங்க என்ன பண்ணீங்களா? ஏன் பிரியுமா 2 குழந்தைங்களை மாத்தி வச்சிருக்கீங்க? இது பெரிய பாவம் கிடையாதா? எப்படி பிரியுமா உங்களுக்கு அதுக்கு மனசு வந்துச்சு? எங்களுக்கு எப்படி துரோகம் பண்ணணும்னு உங்களுக்கு மனசு வந்துச்சு? இல்ல இனியா, ராசாத்தி,
அந்த மாதிரி நான் எதுவும் பண்ணல. என்ன நம்புங்க, நான் அப்படி எதுவுமே பண்ணல. போதும் அத்தை, எல்லாத்தையும் நேர்ல பார்த்தவங்களும் வந்து சொல்லிட்டாங்க. உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. நேர்ல பார்த்தவங்க சொல்லிட்டாங்களா? என்னடா பூமிக்கு மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்களேன்னு எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனா அது ஏன் இப்பதான் தெரியுது. நான் தப்பு பண்ணிட்டேன் ராசாத்தி, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்கிட்ட இருந்து தயவு செஞ்சு என் பேத்திய பிரிச்சிடாதீங்க. வேண்டாம் இனியா, ராசாத்தி போயிடாதீங்க. முடியாது அத்தை, என்னால முடியாது. நான் தான் பூமிக்காவை வளர்த்தேன். நான் பூமிக்காவை உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். இதுக்கு மேல உங்க முகத்துல முழிக்கிறதே பாவம். நாங்க போறோம், எங்களை தேடி வராதீங்க, எங்களை தடுக்காதீங்க. ராசாத்தி நான் சொல்றத கேளு ராசாத்தி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த கண்மணி பேச்ச கேட்டு நான் வீணா போயிட்டேன் ராசாத்தி. சொன்னா கேளு, இங்க இருந்து போகாதீங்க. பூமிகா பாட்டியை விட்டு போகாத பூமிகா. விடுங்க அத்தை, சொன்னா கேளுங்க. என் பொண்ணு நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க விடுங்க. என் பேத்தியை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. டேய் இனியா, நீ சொல்லுடா, என் பேத்தியை கூட்டிட்டு போக வேண்டாம். பெரியமா, நீங்க பண்ண பாவத்துக்கு இது நினைச்சு அழுதுகிட்டே இருங்க. இனி ஒரு போதும் எங்க மூஞ்சில முழிக்காதீங்க. இதுதான் நாங்க உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. பூமிகா, 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 என்னை விட்டு போகாத பூமிகா. பூமிகா, இனியா இல்ல, இனியா, இனியா, ராசாத்தி போகாதீங்க. என் பேத்தியை கூட்டிட்டு போகாதீங்க. பூமிகா, பூமிகா, என்ன அத்தை, பூமிகாவை காணோன்னு தேடி வந்தீங்களா? அவ எங்க கூட தான் படுத்திருக்கா. ஆமா, பூமிகா எப்படி இங்க வந்தா? நான் தூங்கிட்டதுக்கு அப்புறம் நீ இவளை கூட்டிட்டு வந்துட்டியா? இல்ல அத்தை, நான் அவளை தூக்கிட்டு வரல. அவளதான் இங்க வந்து படுத்துக்கிட்டா. உங்க மேல இருக்கிற பாசத்துல உங்க கூட படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டா. ஆனா அவளுக்கு எப்பவுமே என் கூட தூங்குனாதான் தூக்கமே வரும். அதான் பாதிலே எந்திரிச்சு வந்துட்டா. சரி, பூமிகா இங்கேயே தூங்கட்டும். சரிங்க அத்தை.
என்ன மரகதம், இன்னும் தூங்கலையா? இல்லங்க, பூமிகா இங்கதான் தூங்கிட்டு இருந்தா. திடீர்னு அவளை காணோம். ராசாத்தி ரூமுக்கு போய் பார்த்தா அங்க போய் படுத்திருக்கா. அங்க அவ தூங்கிட்டு இருக்கா. என்ன மரகதம், பூமிகா பூமிகான்னு எப்பவுமே பூமிகா மேல பைத்தியமா இருக்கியே, என்னாச்சு உனக்கு? ஊர் உலகத்துல யாரும் பேரம்பேத்தி எடுக்கலையா சொல்லு? பகல் முழுக்க உன் கூட தான் இருக்கா, ராத்திரியே உன் கூடவே இருக்கணும்னா என்ன நியாயம்? குழந்தைங்க அம்மா கூட தானே தூங்கும், அதானே இயல்பு. மரகதம், நான் கேட்க கூடாது, இருந்தாலும் கேட்கிறேன். பூமிகா என்ன உன் சொந்த பேத்தியா சொல்லு? இந்த பாரு மரகதம், நீ உரிமை எடுத்து கொஞ்சணும்னா ஸ்வேதாவை தான் கொஞ்சணும். தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத, படுத்து தூங்கு. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதில்லே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் 1000 எண்ணம் வரும் வரும் வரும். கண்ணருகில் பெண்மை குடியேற, கையருகில் இளமை. டேய், நீ மட்டும் கரெக்டான டைம்க்கு சினிமாவுக்கு போயிருந்தேன்னு வையே, தமிழ்நாட்டுல தவிர்க்க முடியாத ஸ்டார் ஆயிருப்படா. அழகுடா. இந்த அழகான போட்டோவை எங்க மாட்டி வைக்கலாம்? எல்லாரும் பாக்குற இடமா பார்த்து மாட்டணுமே. இந்த போட்டோ இருக்கிறதுக்கு இந்த வீடு என்ன குடுப்பனை பண்ணிச்சோ. ஆஹா. அப்பா, என்னப்பா அது? கொடுங்க. அப்பா, இது அம்மா. ஆமா, அம்மா கூட இருக்கிற இந்த ஆள் யாரு? டேய், இதெல்லாம் ஓவரா இல்ல. அழக ரசிங்கடா, ஆராய்ச்சி பண்ணாதீங்க. நான் இந்த போட்டோவை எங்க மாற்றுறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல அதுக்கு ஒரு ஐடியா கொடு. அப்பா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. இந்த போட்டோவை ஹால்ல மாட்டி ஹால் அசிங்கப்படுத்துறாதீங்க. திருஷ்டி பொம்மை மாதிரி இருக்கிற இந்த போட்டோவை வீட்டுக்கு வெளியே ஒரு ஓரமா மாட்டி வைங்க. அதுதான் இந்த வீட்டுக்கு நீங்க செய்யற நல்லதுன்னு நினைச்சுக்கங்க. இந்தாங்க, புடிங்க. என்னடா திருஷ்டி பொம்மை மாதிரின்னு சொல்லிட்டு போறான்? நம்ம புள்ள சொன்னாது ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யும். எங்கேயாவது ஒரு ஓரமாவே மாட்டி வைப்போம். என்ன பெரியப்பா கையில அது? யார் போட்டோ? அது ஒண்ணு இல்லப்பா. யார் போட்டோன்னு காமிங்க. இப்பதான் இந்த போட்டோவை பார்த்து ஒருத்தன் கலடா பண்ணிட்டு போறான். உன் பங்குக்கு நீ ஏதாவது சொல்லிட போற? வேணாம்ப்பா. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். போட்டோவை காமிங்க. கொடுங்க. இல்லப்பா, வேணாம். சொன்னா அப்படி என்ன கிண்டல் பண்ற மாதிரி இருக்குன்னு பாப்போம். கொடுங்க. கொடுங்க பெரியப்பா. கொடுங்கன்னு சொல்றேன். வேணாம் இனியா. அட கொடுங்க பெரியப்பா, சொல்றேன்ல. வேணாம்ப்பா. சொல்லிக்கிட்டே இருக்க. சொன்னா பெரியப்பா, இது நீங்களா? எவ்வளவு அழகா இருக்கீங்க பெரியப்பா. உங்களையும் பெரியமாவும் பார்க்கும்போது என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இத போய் ஓரமா மாட்ட போறேன்னு சொல்றீங்களே, என்ன பெரியப்பா எவ்வளவு நல்லா இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கா இல்ல எனக்காக சொல்றியாப்பா? உண்மையாதான் சொல்றேன். என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு பெரியப்பா. ஒரு நிமிஷம்.
பெரியப்பா இப்ப பாருங்க. இருங்க இருங்க. பாருங்க. தெரியுதா? செம்மையா இருக்குல்ல? இப்ப சொல்லுங்க, சூப்பரா இருக்கா இல்லையா? நல்லா இருக்குல்ல? பூமிகா, நான் தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட். சரி மாமா, நான் பவுலிங் போடுறேன். ஸ்வேதாக்காவை கீப்பிங் பண்ண கூப்பிட்டு போ. சரி. ஸ்வேதாக்கா, வாங்க கிரிக்கெட் விளையாடலாம். விஜய் மாமா கூப்பிடுறாரு, போய் விளையாடலாம். இல்ல நான் வரல, நீங்க போங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, வாங்க ஜாலியா இருக்கும். விஜய் மாமா கூட விளையாண்டா இன்னும் ஜாலியா இருக்கும்க்கா. இல்ல பூமிகா, நான் வரல, நீங்க போய் விளையாடுங்க. அக்கா, என் மேல கோவமா? நான் என்ன தப்பு பண்ணேன்க்கா? பூமிகா, சீக்கிரம் வாங்க. என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? வாக்கா, விஜய் மாமா கூப்பிடுறாருல, நீ வந்தாதான் நாங்க போய் விளையாடுவோம். நீயே பவுலிங் பண்ணுக்கா. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சும்மா வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். அட பசங்களா, என் போட்டோவே உடைச்சிட்டீங்களா? நேத்து நான் ஃப்ரேம் போட்டேன். என்ன பெரியப்பா, என்னங்க சத்தம்? என்னாச்சு? என்ன பெரியப்பா, உங்க போட்டோவை கை தவறி கீழே போட்டீங்களா? இல்லடா, நான் உடைக்கல. நானே சத்தம் கேட்டு தான் உள்ள வந்தேன். இந்த வாளுங்க தான் ஏதோ பண்ணி போட்டோவை உடைச்சிருக்காங்க. பூமிகா, ஸ்வேதா, யாரு போட்டோ உடைச்சது சொல்லுங்க. யாரு உடைச்சான்னு சொல்ல போறீங்களா இல்லையா? விஜய், நீ உடைச்சியா சொல்லு. இல்ல தாத்தா, நான் உடைக்கவே இல்ல. பூமிகா, நீ சொல்லுமா, யார் உடைச்சது? ஸ்வேதாக்கா தான் தாத்தா உடைச்சாங்க. இல்ல தாத்தா, நான் உடைக்கல. பூமிகா தான் பால தூக்கி போட்டு போட்டோவை உடைச்சிட்டா. பூமிகா, எதுக்கு தாத்தா போட்டோ உடைச்ச? இல்ல தாத்தா, ஸ்வேதா தான் போய் சொல்றா. அவ தான் பால் தூக்கி போட்டு போட்டோவை உடைச்சா. இல்ல, நான் உடைக்கல. ஸ்வேதா, பொய் சொல்லாத. நீ தான் பந்து தூக்கி போட்டு அந்த போட்டோவை உடைச்ச, நானே பார்த்தேன். இல்ல, நான் பந்து தூக்கி போடல. ஸ்வேதா, சித்தி என்ன சொல்லியிருக்கேன்? பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சொல்லு, நீ தானே உடைச்ச? பொய் சொல்லாத. நான் பொய் சொல்லல, நீங்க தான் பொய் சொல்றீங்க. அந்த பூமிக்காவை காப்பாத்த என்ன மாட்டி விடுறீங்க. நான் உடைக்கல, நான் உடைக்கல, நான் உடைக்கல. ஸ்வேதா, ரொம்ப தப்பு பண்ற. பேச்செல்லாம் தப்பு தப்பா இருக்கு. படிக்கிற புள்ள சின்ன வயசுல இப்படி எல்லாம் பொய் சொல்ல கூடாது. அப்புறம் சித்திக்கு கோவம் வந்துரும். இல்ல, நான் உடைக்கலன்னு சொல்றேன்ல, இவதான் உடைச்சா. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீயும் இல்லன்னு சொல்ற. சின்ன புள்ளன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ற. ராசாத்தி,